ஈரோடு, திருப்பத்தூர், தருமபுரி, வேலூர் உள்ளிட்ட 14 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி கொளுத்திய வெயில். தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தேர்தல் பிரச்சார மேடைகளில் உண்மைக்கு மாறாக பேசி வரும் பிரதமர் மோடி. உண்மை கண்டறியும் ஆய்வில் அம்பலம். கேண்டிடேட்ஸ் செஸ் சாம்பியன் குகேஷ் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டம் வெல்ல குகேஷிற்கு 75 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கி முதலமைச்சர் வாழ்த்து. தமிழ்நாடு முழுவதும் சுற்றுலா தலங்களில் அலைமோதும் மக்கள் கூட்டம். கொடிவேரி, உதகை, கொடைக்கானலில் அருவிகளில் குளித்தும் பரிசல் சவாரி செய்தும் மகிழ்ச்சி. கோடை வெப்பம் காரணமாக வரத்து குறைந்ததால் சென்னையில் காய்கறிகளின் விலை கணிசமாக உயர்வு. கடந்த மாதம் 70 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட பீன்ஸ் தற்போது 150 ரூபாய்க்கு அதிகரிப்பு. உதகையில் வாக்கு பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ள அறையில் சிசிடிவி கேமராக்கள் 20 நிமிடங்கள் செயல்படாததால் அதிர்ச்சி. அதிக வெப்பம் காரணமாக சிசிடிவி கேமராக்கள் செயலிழந்ததாக மாவட்ட ஆட்சியர் விளக்கம். பாஜக பூத் ஏஜென்ட்டுகளுக்கு வழங்க வேண்டிய நிதியில் மோசடி என மீண்டும் புகார். ஒவ்வொரு தொகுதியாக கோஷ்டி மோதல் வெடித்து வருவதால் பரபரப்பு. கோடை வெயிலுக்கு இதமாக பிச்சாவரத்தில் குவியும் சுற்றுலா பயணிகள். பறந்து விரிந்த சதுப்பு நில காடுகளுக்குள் படகு சவாரி செய்யும் அழகிய அனுபவம். பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் ஒருநாள் மற்றும் T20 போட்டிகளுக்கு பயிற்சியாளராக கேரி கிறிஸ்டன் நியமனம். டெஸ்ட் போட்டிகளுக்கான பயிற்சியாளராக ஆஸ்திரேலிய முன்னாள் வீரர் ஜேசன் கிலஸ்பி தேர்வு. தமிழ்நாட்டில் வெயிலின் உக்கிரம் நாள்தோறும் அதிகரித்து வரும் நிலையில் 4 நாட்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாடு உட்பட நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் கடந்த சில நாட்களாகவே வெப்பம் அதிகரித்து வருகிறது. இதனால் மக்கள் பாதிப்புக்கு ஆளாகி வரும் நிலையில் தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு, அதாவது மே 1ஆம் தேதி வரை வட தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும், இந்த காலகட்டத்தில் ஒரு சில இடங்களில் 43 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் தகிக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 3 டிகிரி முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக மே 1ஆம் தேதி வரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் 2ஆம் தேதியும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் 4ஆம் தேதி வரையும் லேசான மழை இருக்கும் எனவும் வானிலை மையம் கூறியுள்ளது. மக்களவைத் தேர்தலுக்காக நாடு முழுவதும் பரப்புரை மேற்கொண்டு வரும் பிரதமர் மோடி கடந்த ஒரு வாரமாக பிரச்சார மேடைகளில் பேசும் கருத்துகளில் பல உண்மைக்கு மாறானவை என ஆய்வில் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இல்லாதவற்றை இருப்பதாக குறிப்பிட்டு மோடி பொய் பேசுவதாக விமர்சனம் எழுந்த நிலையில் உண்மை கண்டறியும் ஆய்வில் அது உறுதியாகியுள்ளது.
ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாராவில் பரப்புரை செய்த பிரதமர் மோடி, திருமணமான பெண்களின் தாலி உள்பட நாடு முழுவதும் தனிநபர்களின் சொத்துக்களை கணக்கெடுத்து அவை மறுபங்கீடு செய்யப்படும் என்று காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் கூறியிருக்கிறது. நம் பெண்களின் சுயமரியாதையுடன் தொடர்பு கொண்ட தாலியை பறிப்பதாக தேர்தல் அறிக்கையின் மூலம் அச்சுறுத்துவதா என்று பேசினார். ஆனால் உண்மையில் தனிநபர்களின் சொத்து பறிமுதல் பற்றியோ அல்லது தாலி பற்றியோ காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் எந்த குறிப்பும் இல்லை. நாட்டின் வளங்களை பெறுவதற்கு இஸ்லாமியர்களுக்கே முதல் உரிமை இருப்பதாக காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது குறிப்பிட்டதாகவும் மோடி கூறினார். ஆனால் 2009ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் எஸ்சி, எஸ்டி, பிற்படுத்தப்பட்டவர்கள், பெண்கள், குழந்தைகள் மட்டுமின்றி மத சிறுபான்மையினத்தவர்களையும் முன்னேற்ற வேண்டியது அவசியம் என்று பேசியதே இவ்வாறு திரிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகாரில் மோடி பரப்புரை மேற்கொண்டபோது, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் கடினமாக உழைத்து சம்பாதித்த சொத்துக்களை பறித்து அனைவருக்கும் பங்கிட்டு கொடுத்துவிடும் என்றும், 2 வீடு வைத்திருந்தால் கூட அதில் ஒன்றை காங்கிரஸ் பறித்துவிடும் என்றும் கூறினார். ஆனால் அப்படி எந்த அறிவிப்பும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இல்லை. இதேபோல மத்திய பிரதேச மாநிலம் சாகரில் மேற்கொண்ட பரப்புரையின் போது, கர்நாடகாவில் ஒரே ஒரு அறிவிக்கையின் மூலம் அனைத்து இஸ்லாமியர்களையும் ஓபிசி பிரிவில் காங்கிரஸ் சேர்த்துவிட்டது. ஓபிசி பிரிவினரின் இடஒதுக்கீட்டை பெருமளவில் பறித்து அவற்றை மத அடிப்படையில் காங்கிரஸ் வழங்கியதாகவும் தெரிவித்தார். ஆனால் 1921லேயே அப்போதைய மைசூர் மகாராஜா இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கும் கொள்கையை அமல்படுத்தினார். தற்போது பாஜக கூட்டணியிலுள்ள மதச்சார்பற்ற ஜனதாதளம் ஆட்சியில் இருந்தபோதுதான் 1994இல் அனைத்து இஸ்லாமியர்களும் ஓபிசி பட்டியலில் சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. இதேபோல மத்திய பிரதேச மாநிலம் மொரீனாவில் பிரச்சாரம் செய்தபோது, இந்திரா காந்தி இறந்தபோது அவரது சொத்துக்களுக்கான வரி அரசுக்கு செல்லக்கூடாது என்பதற்காகவே அப்போதைய பிரதமர் ராஜீவ்காந்தி பரம்பரை சொத்து வரியை ரத்து செய்ததாக கூறினார். ஆனால் அப்போதைய நிதி அமைச்சராக இருந்த VP சிங் ரத்து செய்தது பரம்பரை சொத்து வரி அல்ல, எஸ்டேட் வரியைதான் அவர் ரத்து செய்தார். அதுவும் இந்திரா காந்தி 1984ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி கொல்லப்பட்ட நிலையில் 1985ஆம் ஆண்டு மார்ச் 16ஆம் தேதி அல்லது அதன் பிறகு இறப்பவர்களின் வாரிசுகளுக்கே எஸ்டேட் வரி ரத்து செய்யப்படும் என்று அவர் அறிவித்தார். இதன் மூலம் இந்திரா காந்தியின் இறப்புக்கு பின் அவரது சொத்துக்கான வரி அரசுக்கு செல்லக்கூடாது என்பதற்காக எஸ்டேட் வரி ரத்து என்பது தவறானது என்பது தெரியவந்துள்ளது. கேண்டிடேட் செஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற தமிழ்நாடு வீரர் குகேஷ் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அவருக்கு 75 லட்சம் ரூபாய் காசோலை வழங்கி உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெறவும் முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். கனடாவில் நடைபெற்ற கேண்டிடேட் செஸ் தொடரில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளம் வீரர் குகேஷ் சாம்பியன் பட்டம் வென்று ஒட்டுமொத்த தேசத்தையே வியப்பில் ஆழ்த்தினார். இந்த வெற்றியின் மூலம் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு தேர்வான குகேஷுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. இந்த நிலையில் சென்னையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து குகேஷ் வாழ்த்து பெற்றார். அப்போது தமிழ்நாடு அரசு சார்பில் குகேஷுக்கு ஊக்கத்தொகையாக 75 லட்சம் ரூபாய்க்கான காசோலை மற்றும் கேடயத்தை வழங்கி முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய குகேஷ், தமிழ்நாடு அரசு அளித்து வந்த ஊக்கமும் உதவியும் தமது வெற்றிக்கு காரணம் என்று கூறினார். மேலும் நவம்பர் மாதத்தில் நடைபெறவுள்ள உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு முழு வீச்சில் தயாராகி வருவதாகவும் குகேஷ் தெரிவித்தார். சிஎம் சாரையும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சாரையும் மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு 75 lakhs கேஷ் ப்ரைஸும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சார். அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இதே மாதிரி கண்டினியூட் சப்போர்ட் இருந்தால் எனக்கு நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வரைக்கும் எனக்கு சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் டோர்னமெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே எடுத்து ஹெல்ப் பண்ணி டோர்னமெண்ட் நடத்துனதில் எனக்கு இந்த கேண்டிடேட்ஸ் சான்ஸே வந்திருக்கு. எலிட் ஸ்கீமில் அதுக்கப்புறம் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷனில் வந்த சப்போர்ட்டும் எனக்கு ப்ரிப்பரேஷன்ஸுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்தது. முதலமைச்சருடனான சந்திப்பின் போது தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய அதிகாரிகள் உடனிருந்தனர்.
இதனிடையே உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடர் வரும் நவம்பர் 20ஆம் தேதி முதல் டிசம்பர் 15ஆம் தேதி வரை நடைபெறும் என ஃபிடே அமைப்பு அறிவித்துள்ளது. கேண்டிடேட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் தொடரை வென்றதன் மூலம் உலக செஸ் சாம்பியன்ஷிப் செஸ் போட்டியில் நடப்பு சாம்பியனான சீனாவின் டிங் லியனை எதிர்கொள்ள குகேஷ் தகுதி பெற்றுள்ளார். செஸ் தொடரை நடத்த குறைந்தபட்ச ஏலத்தொகையாக சுமார் ரூபாய் 68 கோடி நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் போட்டிகள் எங்கு நடைபெறும் என்ற அறிவிப்பு வரும் ஜூலையில் முடிவு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் சுட்டெரிக்கும் வெயிலில் இருந்து தப்பிக்க சுற்றுலா தலங்களுக்கு மக்கள் படையெடுத்து வருகின்றனர். மலைவாச தலங்களில் இதமான சூழலை அனுபவிக்க திரளானோர் ஆர்வம் காட்டி வருகின்றனர். உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றான கன்னியாகுமரி கடற்கரையில் சூரிய உதயத்தை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். ஆனால் குமரி கடலில் காலை நேரத்தில் மேகமூட்டமாக காணப்பட்டதால் சூரிய உதயத்தை காண முடியாமல் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். ஆனாலும் கடலில் குளித்தும் செல்ஃபி எடுத்தும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் குமரியில் வணிகமும் களை கட்டியுள்ளது. 3 மணிலேருந்து காத்துட்டு இருக்கோம். சன்ரைஸ் பார்க்கலான்னு பார்த்துட்டே இருந்தோம். இவ்வளோ நேரம் பார்க்கல, மேகம் மூடி இருந்துச்சு. அதனால வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்ததை பார்க்கல. நல்லா பொங்கி வரும்னு கடல்லேருந்து சன்ரைஸ் பொங்கி வரும்னு பார்த்தோம். ஆனால் அது வரலைங்க. ஆனால் மேலே எப்போ நம்ம நார்மலாக பார்க்குற மாதிரி வந்துச்சு. ஈரோடு மாவட்டம் கோபி அருகேயுள்ள கொடிவேரி அணைக்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பயணிகள் குவிந்தனர். அருவி போல் கொட்டும் தண்ணீரில் உற்சாகமாக நீராடியும் அணையின் மேல் பகுதியில் பரிசல் பயணம் மேற்கொண்டும் 5000த்திற்கும் மேற்பட்ட பயணிகள் மகிழ்ச்சியுடன் பொழுதை கழித்தனர். கோயம்புத்தூர்லேருந்து கொடிவேரி ரிட்டர்ன் பண்ணிருக்கோம். சம்மர் சீசனுக்காக சரியான ரஷ்ஷாக இருக்குது. ஒரு 5000 மேலே இருக்காங்க. செம்ம ஜாலியாக இருக்குது. என்டர்டெய்னிங் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஹாப்பியாக இருக்கும். கொடிவேரி ஃபால்ஸ்க்கு வரணும்னு நினச்சிட்டே இருந்தோம். அதே மாதிரி சம்மர் டைமாக இருக்கும். வந்து பார்த்து நாங்கள் எதிர்பார்த்து தான் வந்தோம். வந்தப்போ இங்கேயும் சூப்பராக இருந்துச்சு. நல்லா சுற்றுலா மாதிரி நல்லா அருவி மாதிரி சூப்பராக வந்துச்சு. மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். மோயர் சதுக்கம், பைன் மரக்காடுகள் மற்றும் குணா குகை உள்ளிட்ட பகுதிகள் எங்கும் மனித தலையாகவே காட்சியளிக்கிறது. தொடர் விடுமுறை என்பதால் சுட்டெரிக்கும் கோடை வெயிலிலிருந்து தப்பிக்க கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் கோடை வெயில் வாட்டி வரும் நிலையில் குறைந்த வெப்பம் நிலவும் நீலகிரி மாவட்டத்துக்கும் சுற்றுலா பயணிகள் வரத் தொடங்கியுள்ளனர். உதகை அரசு தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, படகு இல்லம், தொட்டபெட்டா காட்சி முனை என்று பல்வேறு இடங்களில் பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. ரொம்ப வெயிலாக இருக்கும். பட் இங்கே வெயில் இருக்குது. பட் காற்று நல்லா கூலாக இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி பைன் ஃபாரஸ்ட் பார்த்துட்டு வந்தோம். நெக்ஸ்ட் இப்போ போட் ஹவுஸ் வந்திருக்கோம். ரொம்ப கூட்டமாக இருக்குது. பட் ஆனால் ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். இந்த இடத்த பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது எல்லாமே. இதனிடையே கோடை சீசனில் பயணிகளை கவரும் வகையில் உதகையில் ஆண்டுதோறும் கோடை விழா நடத்தப்படும். இந்நிலையில் தேர்தல் விதிமுறைகள் அமலில் உள்ளதால் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 126வது மலர்காட்சி தேதியில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மே 10ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை 10 நாட்கள் மலர் கண்காட்சி நடத்தப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா தெரிவித்துள்ளார். குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 64வது பழ கண்காட்சி மே மாதம் 24ஆம் தேதி துவங்கி 26ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்காக 4 கோடி ரூபாய் கொண்டு செல்ல முயன்ற வழக்கு தொடர்பான ஆவணங்கள் சிபிசிஐடி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதுகுறித்து செய்தி தொகுப்பை காணலாம். தேர்தல் பிரச்சார காலத்தில் தாம்பரத்தில் சென்னையிலிருந்து நெல்லை நோக்கி சென்ற ரயிலில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையின் போது உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட சுமார் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. பணத்தை கொண்டு சென்ற சதீஷ், அவரது சகோதரர் நவீன், ஸ்ரீவைகுண்டத்தை சேர்ந்த பெருமாள் ஆகியோரை பிடித்து நடத்தப்பட்ட விசாரணையில் அந்த பணம் நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்காக கொண்டு செல்லப்பட்டது தெரியவந்தது.
தாம்பரம் போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் வழக்கு சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்டது. இதையடுத்து வழக்கு தொடர்பான ஆவணங்களை எழும்பூர் சிபிசிஐடி அலுவலகத்தில் தாம்பரம் போலீசார் ஒப்படைத்தனர். பணம் கொண்டு செல்லப்பட்ட சூட்கேஸ், மூவரின் செல்போன்கள், அவர்கள் அளித்த வாக்குமூலம், செல்போன் அழைப்பு பதிவுகள், 15 பேரிடம் நடத்தப்பட்ட விசாரணை தகவல்கள் ஆகியவை சிபிசிஐடி போலீஸ் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனிடையே பிடிப்பட்டவர்கள் பணியாற்றிய ஹோட்டல் சிசிடிவி காட்சிகள், ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்ய நயினார் நாகேந்திரன் கையொப்பமிட்ட பரிந்துரை படிவம் போன்ற ஆவணங்களையும் தாம்பரம் போலீசார் ஒப்படைத்தனர். இதனையடுத்து வழக்கு தொடர்பான விசாரணைக்கு தாம்பரம் போலீசார் சம்மன் அனுப்பியும் நயினார் நாகேந்திரன் விசாரணைக்கு ஆஜராகாத நிலையில் இனி சிபிசிஐடி போலீசார் விசாரணையை தொடர உள்ளனர். பின்னலாடை ஏற்றுமதிக்கு பெயர் போன திருப்பூர் மாவட்டத்தில் தற்பொழுது பிப்ரவரி, மார்ச் மாதங்களில் ஜவுளி ஏற்றுமதி 8% வளர்ச்சி கண்டுள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் மற்றும் மக்களின் வாங்கும் சக்தி குறைவு காரணமாக கடந்த சில ஆண்டுகளாக திருப்பூரில் பின்னலாடை ஏற்றுமதி 3000 கோடி ரூபாய் அளவுக்கு சரிவை சந்தித்தது. இந்நிலையில் வெளிநாடுகளில் உற்பத்தி செலவுகள் அதிகரித்துள்ளதால் பெரும்பாலான பின்னலாடைக்கான ஆர்டர்கள் இந்தியாவின் பக்கம் திரும்பியுள்ளன. குறிப்பாக திருப்பூரில் உற்பத்தி செய்யப்படும் கேஷுவல் வியர் எனப்படும் சாதாரண ஆடைகளுக்கான ஏற்றுமதி 8% உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக தொழிலாளர்களுக்கான தேவையும் அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள பின்னலாடை உற்பத்தி தொழிலாளர்கள் திருப்பூருக்கு வருமாறு ஜவுளி ஏற்றுமதியாளர்கள் சங்கம் அழைப்பு விடுத்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் மற்றும் மார்ச் மாதங்களில் சுமார் 7 முதல் 8% வளர்ச்சியை திருப்பூர் பெற்றிருக்கிறது. இதன் காரணமாக சாதாரண கேஷுவல் வியர் என்று சொல்லக்கூடிய மதிப்பு கூட்டப்பட்ட ஆடைகள் போக சாதாரண ஆர்டர்களும் நமது போட்டி நாடுகளின் விலையேற்றத்தால் திருப்பூர் பக்கம் திரும்பியுள்ளது பெரிய மகிழ்ச்சி. திருப்பூரின் தற்போதைய தேவை ஆட்கள் மட்டுமே. நான் இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்வது, திருப்பூருக்கு வேலைக்கு வரும்படி இந்தியாவில் உள்ள அத்தனை மாநிலத்தவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது இங்கு வேலை வாய்ப்பு அதிகமாக உள்ளது. திருப்பூரில் வெளிநாட்டு ஆடைகளுக்கான உற்பத்தி அதிகரித்துள்ளதால் உள்நாட்டு ஆடை தயாரிப்பு பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே சிறு குறு உற்பத்தியாளர்களை பாதுகாக்கும் வகையில் வங்கதேசத்திலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படும் ஆடைகளுக்கு வரி விதிக்க வேண்டும் என திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நீலகிரி தொகுதியில் வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமராக்கள் சுமார் 20 நிமிடங்கள் செயல்படாததால் முகவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். அதீத வெப்பம் மற்றும் காற்றோட்ட வசதி இல்லாததால் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு சிசிடிவி கேமராக்கள் செயல்படவில்லை என மாவட்ட ஆட்சியர் விளக்கமளித்துள்ளார். நீலகிரி தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உதகை அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளன. உதகை, கூடலூர், குன்னூர், மேட்டுப்பாளையம், அவினாசி, பவானிசாகர் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்களும் தனித்தனி ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட்டுள்ளன. ஸ்ட்ராங் ரூமை சுற்றி துணை ராணுவம், அதிரடிப்படை, உள்ளூர் போலீசார் என 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இது தவிர கல்லூரியில் 173 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு அதனை முகவர்கள் 24 மணி நேரமும் கண்காணிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று மாலை 6:17 முதல் 6:43 மணி வரை முகவர்கள் காணக்கூடிய திரையில் திடீரென சிசிடிவி காட்சிகள் தெரியாததால் அதிர்ச்சியடைந்தனர். உடனே தொழில்நுட்ப வல்லுநர்கள் வரவழைக்கப்பட்டு சுமார் 26 நிமிடங்களுக்கு பிறகே தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டுள்ளது. அதீத வெப்பம் மற்றும் காற்றோட்ட வசதி இல்லாததால் சிசிடிவி கேமராக்கள் செயல்படவில்லை என மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான அருணா விளக்கமளித்துள்ளார். இன்டர்னல் செக்யூரிட்டி அது யார் இருப்பாங்க அப்படின்னா சென்ட்ரல் பாராமிலிட்டரி ஃபோர்ஸ், அதாவது சிஏபிஎஃப் இருப்பாங்க. அதுக்கு அடுத்த அடுக்கில் வந்து தமிழ்நாடு ஸ்பெஷல் பெட்டாலியன் ஃபோர்ஸ் இருப்பாங்க. அதுக்கு அடுத்த அளவுக்கு லோக்கல் போலீஸ் இருப்பாங்க. ஸோ இது வந்து 3 tier செக்யூரிட்டி. சிசிடிவி இன்கேஸ் சிசிடிவி வந்து ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆனாலும் இந்த செக்யூரிட்டியில் எந்த பிரீச்சும் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா அதில் ஒன்று சிஏபிஎஃப் தான் ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டியில் இருக்காங்க. ஸோ அவங்கள மீறி யாரும் உள்ள போகிறதுக்கோ வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு அந்த சீல் வைக்கும்போது அந்த சீலில் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் சீல் வச்சுருக்காங்க. அவங்களோட கேண்டிடேட்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸோ இல்லை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரெப்ரஸன்டேட்டிவோ சீல் வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து கண்டிப்பாக எந்த ஒரு பிரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சந்தேகம் இருந்தால் வேட்பாளர்களோ அல்லது வேட்பாளர்களின் முகவர்களோ வாக்குப்பெட்டி வைக்கப்பட்டிருக்கும் அறையை பார்வையிட அனுமதிக்கப்படுவர் எனவும் ஆட்சியர் அருணா தெரிவித்தார். இன்றைய சூழ்நிலையில் சங்க இலக்கியங்களையும் திருக்குறளையும் தமிழர்கள் கையில் எடுக்க வேண்டும் என கவிஞர் யுகபாரதி வலியுறுத்தியுள்ளார்.
சென்னை மயிலாப்பூரில் உள்ள கவிக்கோ அரங்கில் கவிஞர் யுகபாரதியின் மேல் கணக்கு புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏற்புரை வழங்கி பேசிய கவிஞர் யுகபாரதி தன்னுடைய அரசியல் எது என்பதில் தெளிவாக இருப்பதாகவும் அதற்காக எதையும் இழக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், நாட்டை ஆளும் அரசு கொடுக்கும் பரிசுகளுக்காக அரசின் அயோக்கியத்தனத்தை பற்றி விமர்சிக்காமல் இருக்க முடியாது என்றும் கூறினார். மேலும் தான் வருமான வரியை சரியாக செலுத்தி வருவதால் அரசு தன் மீது சோதனை எதுவும் மேற்கொள்ள முடியாது என்றும், அவ்வாறு சோதனை செய்து சிறையில் அடைத்தால் இன்னும் நிறைய விஷயங்களை எழுத முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். என் அரசியல் என்ன என்பதை நான் சொல்வேன். இந்த அரசியலுக்காக எதை வேண்டுமானாலும் இழக்க நான் தயாராக இருப்பேன். அதான் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு இந்த ஆளும் அரசுகள் கொடுக்கக்கூடிய பரிசுகளை பற்றியோ, இந்த ஆளும் அரசுகள் செய்யக்கூடிய அயோக்கியத்தனங்களை பற்றியோ எனக்கு எந்த பயமும் பதட்டமும் கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் செய்துக்கலாம். நான் வருமான வரி கரெக்டாக கட்டுறேன். அதனால் என் வீட்டில் நீங்கள் இடி ரைடெலாம் பண்ணவும் முடியாது. ஆனால் இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஜெயிலுக்கு போய்ட்டால் நிறைய எழுதுவேன். அதனால் இந்த பதட்டமெல்லாம் இல்லை. என் அரசியல் என்னங்கிறது தெரியும். எனக்கு முன்னால் இருந்தவர்கள் செய்ய தவறியதை நான் செய்வேன் என்பதை ரொம்ப ஆத்மார்த்தமாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியில் ஆய்வாளர் ஆர். பாலகிருஷ்ணன், புலவர் போ. வேல்சாமி, திரைப்பட இயக்குநர்கள் கரு. பழனியப்பன், ராஜு முருகன், தியாகராஜா குமாரராஜா மற்றும் கவிஞர் நந்தலாலா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கவிஞர் யுகபாரதியின் மேல் கணக்கு புத்தகத்தை பற்றி அறிமுக உரை வழங்கினர். வரத்து குறைவு, அடுத்தடுத்த முகூர்த்த நாட்கள் உள்ளிட்ட காரணங்களால் சென்னையில் காய்கறிகளின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். நாடு முழுவதும் கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் சென்னை கோயம்பேட்டில் காய்கறிகள் வரத்து குறைந்து விலை உயர்ந்துள்ளது. கடந்த மாதத்தை காட்டிலும் பெரும்பாலான காய்கறிகள் விலை அதிகரித்து விற்கப்படுகிறது. குறிப்பாக கடந்த மாதம் கிலோ 30 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பீன்ஸ் தற்போது 150 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் கேரட் விலை கிலோ 60 ரூபாயாகவும், அவரைக்காய், வெண்டைக்காய் கிலோ 50 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது. கத்தரிக்காய், பீர்க்கங்காய் உள்ளிட்ட காய்கறிகள் விலையும் கணிசமாக அதிகரித்துள்ளது. வரத்து குறைந்த போதிலும் இந்த மாதத்தில் அடுத்தடுத்து முகூர்த்த நாட்கள் என்பதால் காய்கறிகளின் தேவையும் அதிகரித்து விலையும் உயர்ந்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். கடந்த மாதம் 30 ரூபா 35 ரூபா விற்ற பீன்ஸ்னா பார்க்க போனால் 150 ரூபா வரைக்கும் விற்கிது இந்த மாதம். அதே மாதிரி கேரட்னா பார்க்க போனால் 20 ரூபா 25 ரூபா, கேரட்னா பார்க்க போனால் 50 ரூபா 60 ரூபா 70 ரூபா 80 100 ரூபா வரைக்கும் விற்றுருச்சு. அதனால் மற்ற காய்கறிலாம் பார்க்க போனாக்கா 20 ரூபா 15 ரூபா விற்று அவரைக்காய் வெண்டைக்காய்னா பார்க்க போனாக்கா அவரைக்காவே பாருங்கள் இன்றைக்கி 20 ரூபா 25 ரூபா விற்று அவரைக்காய் இன்றைக்கி 70 ரூபா இன்றைக்கி. பீன்ஸு 150 ரூபா, கேரட்டு 20 ரூபா விற்று கேரட்டு 70 ரூபா. என்ன காரணம் கேட்டாக்கா வரத்து குறைவாக இருக்குது. அதே நேரத்தில் தேவைகள் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த காலங்கள் திருமண காலங்கள், திருமணம் நடைபெற இந்த மாதம் திருமண மாதம். இந்த மாதம் இருக்கிறதுனால காய்கறி தேவைகள் அதிகப்படுது. அதனால் விலை ஒரு சில காய்கறி விலை ஏற்றமாக இருக்குது. அதே சமயம் முருங்கைக்காய், தக்காளி, வெங்காயம் உள்ளிட்டவற்றின் விலை சீராகவே உள்ளது. வரும் நாட்களில் காய்கறிகள் விலை படிப்படியாக குறையும் என வியாபாரிகள் தெரிவித்து வருகின்றனர். ஒன்றிய பாஜக அரசு உச்சநீதிமன்ற உத்தரவின்படி வழங்க வேண்டிய நிதியை ஒதுக்காததை கண்டித்து கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் அக்கட்சியினர் கைகளில் சொம்புகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெங்களூரு சட்டமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலை முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ரந்தீப் சிங் சுர்ஜேவாலா உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கைகளில் சொம்புகளை ஏந்தியபடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் சித்தராமையா, ஒன்றிய பாஜக அரசு கர்நாடக மாநிலத்திற்கு வழங்க வேண்டிய வரி பகிர்வு, வெள்ள பாதிப்பு மற்றும் வறட்சி பாதிப்பு ஆகியவற்றிற்கான நிவாரண நிதியை உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி முறையாக வழங்கவில்லை என குற்றம் சாட்டினர். முன்னதாக கர்நாடகாவில் ஏற்பட்டுள்ள பல்வேறு பேரிடர்களை சரிசெய்ய குறைந்தபட்சம் 18,000 கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் அம்மாநில அரசு வழக்கு தொடர்ந்திருந்தது. இந்த வழக்கில் கர்நாடக அரசிற்கு உடனடியாக ஒன்றிய அரசு நிவாரண நிதி வழங்க வேண்டும் என தீர்ப்பு அளிக்கப்பட்டது. இந்நிலையில் சமீபத்தில் ஒன்றிய அரசு 3,500 கோடி நிவாரண நிதி வழங்குவதாக அறிவிப்பு வெளியிட்டது. இதனையடுத்து மாநிலத்திற்கு வழங்க வேண்டிய உரிய நிவாரண நிதியை ஒன்றிய அரசு வழங்காததை கண்டித்து ஆளும் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோடை விடுமுறையை கொண்டாட சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளதால் சிதம்பரம் அருகே உள்ள பிச்சாவரம் சுற்றுலா மையத்தில் களை கட்டியுள்ளது. தமிழ்நாட்டில் சுற்றுலா தலங்களில் தனி சிறப்பு பெற்றது பிச்சாவரம். பரந்து விரிந்த அழகான சதுப்பு நில காடுகளை தன்னகத்தே கொண்டுள்ள பிச்சாவரத்தில் படகு சவாரி செய்து கொண்டே சதுப்பு நில தாவரங்களை ரசித்தபடி செல்வது தனி சுகம். சுமார் 4,000 ஏக்கரில் இருக்கும் காட்டின் நடுவே 4,000 கால்வாய்கள், திட்டுகள், பல வகை தாவரங்கள், படப்பிடிப்பு தளம் என
கோடையிலும் சுற்றுலா பயணிகளுக்கு ரம்மியமான அனுபவத்தை கொடுக்கிறது. கேரளா, கர்நாடகாவில் இருந்தும் குவிந்த சுற்றுலா பயணிகள் பிச்சாவரம் அழகை கண்டு வியந்தனர். போட்டிங் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அந்த ஃபாரஸ்ட் ஏரியா, அந்த நேச்சர் எல்லாமே ரொம்பவே பியூட்டிஃபுல்லான பிளேஸ். கண்டிப்பாக ஒரு தடவை கண்டிப்பாக வரணும் இந்த பிளேஸ்க்கு பார்க்கறதுக்கு. இட் இஸ் வெரி மெமரபிள் அண்ட் வெரி பியூட்டிஃபுல்லான பிளேஸ். ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய இடம் உள்ள நாங்கள் போட்டிங் போகும்போது சுற்றி காமிச்சாங்க. அப்புறம் நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்லாம் இருந்துச்சுன்னு சொன்னீங்க. அதுவும் எக்ஸ்ட்ராவும் கூப்பிட்டு போனாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சேம் நான் மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட் பார்க்குறேன். கேரளாவில் போட் ஹவுஸ் நிறைய போயிருக்கேன். ஆனால் அதை விட இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருந்துச்சு. மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட்டோட ஏரியல் ரூட்ஸ்லாம் பக்கத்தில் நின்று பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. கோடை விடுமுறையை ஒட்டி சுற்றுலா பயணிகள் வசதிக்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டுள்ளது. இதனால் குடும்பத்துடன் சுற்றுலா பயணிகள் குவிந்து பாதுகாப்புடன் இயற்கை அழகை ரசித்து வருகின்றனர். மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது இங்கே தமிழ்நாடு டூரிசமும் எங்களுக்கு நல்லா ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. போட் ஆகட்டும் ரொம்ப சேஃபாக இருக்குது. உள்ளே சுற்றி வர்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ. இவங்க நமக்கு நல்ல இங்கே ஹாஸ்பிட்டாலிட்டியும் வண்டி பார்க் பண்ணுறதுக்கு எந்த விதமான நெருக்கடியும் இல்லாமல் ஈஸியாக போகிறதுக்கு வர்றதுக்கு நல்ல பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் பண்ணியிருக்காங்க. பிச்சாவரத்தில் படகு சவாரி மட்டுமே இருப்பதாகவும், மேலும் கவரும் வகையில் நீர் விளையாட்டுகள், குழந்தைகளுக்கு பொழுதுபோக்கு மையம், தீம் பார்க் உள்ளிட்ட பொழுதுபோக்கு அம்சங்களை ஏற்படுத்த வேண்டுமெனவும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். சன் நியூஸ் செய்திகளுக்காக செந்தில்குமார். நாட்டின் எந்த பகுதியில் உள்ள விவசாயியும் பாஜகவிற்கு வாக்களிக்க மாட்டார் என பாரதிய கிசான் யூனியன் தலைவர் ராகேஷ் திகாயத் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த ராகேஷ் திகாயத், கடந்த 10 ஆண்டுகளாக பாஜகவிற்கு வாய்ப்பளித்தும் விவசாயிகளுக்கும் சாமானிய மக்களுக்கும் பிரதமர் மோடி எந்த நன்மையும் செய்யவில்லை என்று தெரிவித்தார். நாட்டின் 75% விவசாய நிலங்களை அபகரித்து கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுப்பதுதான் மோடி அரசின் நிலையான திட்டமாக உள்ளது என்று கூறிய அவர், எந்த பகுதியில் உள்ள விவசாயிகளும் மோடிக்கு ஆதரவாகவும் பாஜக அரசுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்றும் தெரிவித்தார். பாஜக தேர்தல் அறிக்கையில் விவசாயிகளுக்கும் கிராமங்களின் முன்னேற்றத்திற்கு ஏதும் இல்லை என்று கூறிய அவர், அவர்களது தேர்தல் அறிக்கை முதலாளி வர்க்கத்துக்கானது, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கானது என்று குற்றம் சாட்டினார். गांव के लिए कुछ उसमें नहीं है, वो मैनिफेस्टो एक उद्योगपतियों के लिए है। इस देश में पूंजीवाद हावी है, एक पूंजीवाद का गैंग है जिसने इस देश पे कब्जा किया। तो हम सब किसानों को, गांव को, गरीब लोगों को सबको देखना है कि हमको उसका मुकाबला कैसे करना है। इलेक्शन का टाइम है, मुकाबला हमको करना चाहिए। मैनिफेस्टो में कुछ नहीं है। முன்னதாக மறைந்த ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்திக்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் புகழஞ்சலி கூட்டம் ஈரோடு மாவட்டம் பூந்துறையில் நடைபெற்றது. இதில் பாரதிய கிசான் யூனியன் தலைவர் ராகேஷ் திகாயத், கேரள விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் ஜான், கர்நாடக விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் பசவராஜ் மற்றும் பல்வேறு மாவட்ட விவசாய சங்க பிரதிநிதிகள் பங்கேற்றனர். வரும் 13ஆம் தேதி முதல் நாகையில் இருந்து இலங்கையின் காங்கேசன் துறைமுகத்திற்கு மீண்டும் பயணிகள் கப்பல் போக்குவரத்து தொடங்க உள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பு ஒன்றை இப்போது காணலாம். நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கையில் உள்ள காங்கேசன் துறைமுகத்திற்கு கடந்த ஆண்டு அக்டோபர் 14ஆம் தேதி கப்பல் போக்குவரத்து தொடங்கியது. இதனை காணொலி வாயிலாக பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். ஆனால் அதன் பின்னர் மழையை காரணம் காட்டி கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் வரும் 13ஆம் தேதி முதல் அதே வழித்தடத்தில் கப்பல் போக்குவரத்து தொடங்கப்பட உள்ளது. ஏற்கனவே செரியாபாணி என்ற கப்பல் இயக்கப்பட்ட நிலையில் தற்போது சிவகங்கை என்ற பெயரில் வேறொரு கப்பல் இயக்கப்பட உள்ளது. பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்ட இந்த கப்பலில் கீழ்த்தளத்தில் 133 இருக்கைகளும் மேல்தளத்தில் 25 இருக்கைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. 5000 ரூபாய் முதல் 7000 ரூபாய் வரை கட்டணமாக வசூலிக்கப்பட உள்ளது. இலங்கை வர இந்தியர்களுக்கு விசா தேவையில்லை என்று அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளதால் இந்த கப்பலில் பயணிக்க பாஸ்போர்ட் மட்டுமே போதுமானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிசா மாநிலத்தை நவீன் பட்நாயக் மட்டும் ஆட்சி செய்யவில்லை என்றும் மாறாக அவருடன் இணைந்து கார்த்திகேயன் பாண்டியன், அமித்ஷா, பிரதமர் மோடி ஆகியோர் ஆட்சி செய்து வருவதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விமர்சனம் செய்துள்ளார். மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் ஒடிசா மாநிலத்தில்
கேந்திரவாடா மாவட்டத்தில் இந்தியா கூட்டணி சார்பில் பிரம்மாண்டமான பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி உரையாற்றினார். அண்மையில் ஓய்வு பெற்று அரசியலில் குதித்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த IAS அதிகாரி கார்த்திகேயன் பாண்டியன், உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிரதமர் மோடியுடன் இணைந்து ஒடிசாவை நவீன் பட்நாயக் ஆட்சி செய்கிறார் என்று ராகுல் காந்தி சாடினார். இவர்கள் 4 பேரும் சேர்ந்து மக்களை கொள்ளையடித்துள்ளனர் என்று குற்றம் சாட்டிய ராகுல் காந்தி, சுரங்கத்தில் 9 லட்சம் கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது என்றார். நில அபகரிப்பில் 20,000 கோடி ரூபாய், மரக்கன்று நடுதல் திட்ட ஊழலில் 15,000 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். ஒடிசாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் அந்த பணத்தை எல்லாம் எடுத்து மக்களுக்கே திருப்பிக் கொடுப்போம் என்று ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளார். 9 लाख करोड़ रुपए आपसे चोरी किए, लैंड ग्रैब, किसानों की जमीन ली, 20,000 करोड़ रुपए आपके वहां गायब हुए, प्लांटेशन स्कैम, 15,000 करोड़ रुपए आपके वहां चोरी किए। ये मैं आपको नंबर दे रहा हूं, ये नंबर इसलिए दे रहा हूं कि जैसे ही यहां कांग्रेस पार्टी की सरकार आएगी और दिल्ली में हमारी सरकार आएगी तो हम ये जो पैसा इन्होंने आपसे लूटा है वो आपको वापस देना शुरू कर देंगे। தேர்தலுக்காக பாஜக, பிஜு ஜனதா தளம் கட்சிகள் சண்டையிட்டுக் கொண்டாலும் உண்மையில் இவ்விரு கட்சிகள் திருமண ஒப்பந்தத்தில் உள்ளன என்று ராகுல் விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டு மக்கள் தமிழும், மேற்கு வங்க மக்கள் பெங்காலியும் பேசும்போது ஒரே தேசம் ஒரே மொழி என்று முழங்கும் பிரதமர் மோடியின் திட்டம் எப்படி சாத்தியம் என்று மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் எனவும் ராகுல் குறிப்பிட்டார். இது சித்தாந்த போர் என்று குறிப்பிட்ட ராகுல், காங்கிரஸ் கட்சி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காக்கிறது என்றார். ஆனால் பாஜகவும் RSS அமைப்பும் அரசியலமைப்பு சட்டத்தை அழிக்க விரும்புகிறது என்றும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். பாஜகவை விமர்சிக்கும் தங்களின் தேர்தல் பிரச்சார பாடலை தேர்தல் ஆணையம் திடீரென தடை செய்துவிட்டதாக ஆம் ஆத்மி கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. ஒன்றிய பாஜக அரசையும் ஒன்றிய விசாரணை அமைப்புகளையும் கடுமையாக விமர்சித்து கடந்த வியாழக்கிழமையன்று ஆம் ஆத்மி கட்சி தேர்தல் பிரச்சார பாடலை வெளியிட்டது. 2 நிமிடங்கள் ஓடக்கூடிய இந்த பிரச்சார வீடியோ பாடலை ஆம் ஆத்மி கட்சி MLA திலீப் பாண்டே பாடியிருந்தார். டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் சிறைக்கு பதில் சொல்லும் விதத்தில் வாக்களிப்போம் என்ற தலைப்பில் இந்த பாடல் வெளியானது. ஆனால் தங்கள் பாடலை தேர்தல் ஆணையம் தடை செய்துள்ளதாக ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த அமைச்சர் அதிஷி குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு கட்சியின் தேர்தல் பிரச்சார பாடலை தேர்தல் ஆணையம் தடை செய்வது இதுவே முதல் முறை என்று அமைச்சர் அதிஷி குற்றம் சாட்டியுள்ளார். आदमी पार्टी का कैंपेन सॉन्ग जेल का जवाब वोट से देंगे, उस पूरे गाने में कहीं पर भी भारतीय जनता पार्टी का नाम नहीं है. लेकिन इलेक्शन कमीशन ऑफ इंडिया कहता है कि अगर आप तानाशाही की बात करते हैं, दिस इज अ क्रिटिसिज्म ऑफ द रूलिंग पार्टी. பாஜகவினர் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை நாள்தோறும் மீறினாலும் அதை கண்டுகொள்ளாத தேர்தல் ஆணையம் தங்கள் பிரச்சார பாடலை தடை செய்தது ஏன் என்று ஆம் ஆத்மி கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. இந்த பாடல் ஆளும் அரசும் ஒன்றிய விசாரணை முகமைகளும் தவறான வழியில் செல்வதை வெளிச்சமிட்டு காட்டுகிறது என்று அந்த கட்சி விளக்கம் அளித்துள்ளது. அமலாக்கத்துறை, CBI-யால் வழக்கு பதியப்பட்டவர்கள் பாஜகவில் சேர்ந்ததும் அந்த வழக்குகள் ரத்து செய்யப்பட்டதற்கு தேர்தல் ஆணையம் ஆட்சேபம் தெரிவித்ததா என்பதும் ஆம் ஆத்மியின் கேள்வியாகும். மக்களவைத் தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் கடந்த 5 மாதங்களாக வெங்காய ஏற்றுமதிக்கு இருந்த தடையை ஒன்றிய அரசு நீக்கியிருக்கிறது. தேர்தலுக்காகத்தான் தடை நீக்கப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்துள்ளன. இதுகுறித்த செய்தி தொகுப்பை ஒன்றை இப்போது காணலாம். வங்கதேசம், இலங்கை, பூட்டான், பஹ்ரைன், மொரீஷியஸ் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு 99,150 டன் வெங்காயம் ஏற்றுமதி செய்ய ஒன்றிய அரசு அனுமதி அளித்துள்ளது. உற்பத்தி குறைவால் ஏற்பட்ட உள்நாட்டு பற்றாக்குறையை சமாளிக்க 2024 மார்ச் 31 வரை வெங்காய ஏற்றுமதி செய்ய கடந்த டிசம்பர் மாதம் ஒன்றிய அரசு தடை விதித்தது. அதற்கு பிறகும் தடை நீட்டிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது முற்றாக தடை நீக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு குஜராத்தில் விளையும் 2,000 டன் வெள்ளை வெங்காயத்தை
மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய ஒன்றிய அரசு அனுமதி வழங்கியது. இதன் மூலம் மராட்டிய விவசாயிகளை ஒன்றிய அரசு வஞ்சித்து விட்டதாக சரத்பவார் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. நாசிக்கில் மட்டும் மாதந்தோறும் 48,000 டன் வெங்காயம் ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்த நிலையில் இந்த அறிவிப்பால் மொத்த விலையில் எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை என வணிகர்கள் அதிருப்தி தெரிவிக்கின்றனர். குஜராத்தில் மே 7ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. மராட்டியத்தில் வெங்காயம் அதிகம் விளையும் டிண்டோரி, நாசிக் உள்ளிட்ட தொகுதிகளுக்கு மே 20ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இங்குள்ள விவசாயிகள் மற்றும் வணிகர்கள் ஏற்றுமதி தடையால் அதிருப்தியில் இருந்த நிலையில் அவர்களின் வாக்குகளை கவர வெங்காய ஏற்றுமதிக்கான தடை நீக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. பள்ளி குழந்தைகளின் கோடை விடுமுறையை பயனுள்ளதாக மாற்றும் வகையில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இல்லத்தரசி ஒருவர் மாணவ மாணவிகளுக்கு சிலம்பம், வாழ்வீச்சு, சுருள்வாள் உள்ளிட்ட பயிற்சிகளை இலவசமாக அளித்து கவனத்தை ஈர்த்து வருகிறார். கோடை விடுமுறையில் வீட்டில் இருக்கும் சுட்டிப் பிள்ளைகளை சமாளிப்பது பெற்றோருக்கு பெரும் சவாலாக மாறிவிட்டது. செல்போன்கள் மற்றும் தொலைக்காட்சி என பல சிறுவர்கள் வீடுகளிலேயே முடங்கியுள்ளதாகவும் பெற்றோர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் கோடை விடுமுறையை பயனுள்ளதாக மாற்றும் வகையில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தற்காப்பு கலையை முறைப்படி கற்ற இல்லத்தரசி ஒருவர் சிலம்பம், வாழ்வீச்சு, சுருள்வாள் உள்ளிட்ட பயிற்சிகளை இலவசமாக அளித்து வருகிறார். தினமும் காலை 6 மணிக்கு தொடங்கும் பயிற்சி 9 மணி வரை நடைபெறுகிறது. இங்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் மட்டுமல்லாது சுற்றுவட்டார பகுதிகளான வத்திராயிருப்பு, மம்சாபுரம், மல்லி, கிருஷ்ணன் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கற்று வருகின்றனர். 4 வருஷமாக நான் கற்றுக்கிறேன் இந்த சிலம்பத்தை. அவங்க ஆசையோட சிலம்பம் சொல்லி தரதுனால எங்களுக்கு படிப்பில் கான்சன்ட்ரேஷன் நிறையா இருக்குது. அப்புறம் ஸ்டடீஸ் எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது எங்களுக்கு. அப்புறம் ரொம்ப உடல் பலமாக ஃபீல் பண்ணுறோம், ரொம்ப தைரியமாக இருக்கிறோம். அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறோம் எல்லாரும். கொரோனா காலத்தில் இந்த தற்காப்பு கலையை தம்முடைய ஆசான் மூலம் இலவசமாக கற்றுக்கொண்டதாக பயிற்சியாளர் பிரியா தெரிவித்துள்ளார். தாம் கற்றுக்கொண்ட தற்காப்பு கலை மற்றவர்களுக்கும் பயனளிக்க வேண்டும் என்பதற்காக கணவரின் ஆதரவுடன் மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக கற்றுத்தருவதாக பிரியா கூறியுள்ளார். நான் மேரேஜுக்கு அப்புறம் தான் அந்த சிலம்பம் கற்றுக்கிற ஆரம்பித்தேன். அதுக்கு என் ஹஸ்பண்டும் எனக்கு ஆசான் பா வெங்கடேஸ்வரன் அவங்களும் சொல்லிக் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த இடத்துல நான் சொல்கிறதுக்கு பெருமைப்பட்டுக்கிறேன். அவங்களோட உதவியால் தான் நாங்களும் முன்னுக்கு வந்தோம். எல்லாரும் இதே மாதிரி கற்றுக்கணும், எல்லாரும் பெண்களையும் வெளியில் விடணும். இப்போ உள்ள காலகட்டத்தில் பெண்களுக்கு தற்காப்பு கலைன்றது ரொம்ப முக்கியமானது, ஒரு அவசியமானது. எல்லா இடத்துலையும் யாரும் நம்ம காப்பாற்றுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. தனக்குத்தானே நம்ம விளையாட்டு, இந்த தற்காப்பு கலையை கற்றுக்கிட்டோம்னா நம்மளை எப்படி பாதுகாக்கலான்றதை இதிலிருந்து ஒரு தைரியம், தன்னம்பிக்கைலாம் வரும். இந்த பயிற்சி மையத்தில் இல்லத்தரசி ஒருவரும் வீட்டு வேலைகளை பார்த்துவிட்டு தமது மகளுடன் தற்காப்பு கலைகளை கற்று வருவதாக தெரிவித்துள்ளார். இதனால் உடல் மட்டுமல்லாது மனதும் ஆரோக்கியமாக இருப்பதாக அவர் கூறியுள்ளார். எல்லா இடத்துலையும் ஸ்பெசிஃபிக்காக சிலம்பம் மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பாங்க. பட் ஆனால் எங்களுக்கு இங்கே அதுவும் போக சுருள்வாள், மான் கொம்பு, சக்கரபானம் அது போல் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. முக்கியமாக சுருள்வாள் தான் எல்லா கேர்ள்ஸுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த சுருள்வாள் பாய்ஸ் மட்டும் தான் சுற்ற முடியும்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, கேர்ள்ஸும் சுற்றலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அது லைட்டாக பட்டாலே ரத்தம் வந்துரும்னு சொன்னாங்க. அதுக்காக தான் இவங்க கேர்ள்ஸ்க்கும் சொல்லி கொடுக்குறாங்க. சவால் நிறைந்த இன்றைய உலகில் தற்காப்பு கலை என்பது அனைவருக்கும் தேவையான ஒன்றாகவே மாறிவிட்டது. குறிப்பாக பெண்களுக்கு தற்காப்பு கலை அவசியம் என்றே கூற வேண்டும். அத்தகைய தற்காப்பு கலையை இலவசமாக கற்றுத்தரும் பெண் பயிற்சியாளரை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். சன் நியூஸ் செய்திகளுக்காக ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து செய்தியாளர் மணிகண்டன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.